ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 22/3/2025। मीठे बच्चे, तुम्हें नशा चाहिए कि हमारा पारलौकिक बाप वंडर ऑफ द वर्ल्ड बनाता है, जिसके हम मालिक बनते हैं। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக போதை இருக்க வேண்டும். என்னுடைய பரலோகிக்க தந்தை அதிசயமான உலகத்தை, அதாவது ஸ்வர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த உலகத்திற்கு என்னை எஜமானனாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என்ற ஆன்மீக போதை இருக்க வேண்டும். प्रश्न, बाबा के संग से तुम्हें क्या क्या प्राप्तियां होती हैं? கேள்வி, பாபாவுடைய சங்கினால், பாபாவுடைய தொடர்பினால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைத்திருக்கின்றது? उत्तर, बाप के संग से हम मुक्ति, जीवन मुक्ति के अधिकारी बन जाते हैं। बाबा का संग तार देता है। बाबा हमें अपना बनाकर आस्तिक और त्रिकालदर्शी बना देते हैं। பாபாவுடைய தொடர்பு நம்மை முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு அதிகாரியாக ஆக்கிவிடுகின்றது. பாபாவுடைய தொடர்பின் மூலமாக நாம் கரை சேர்ந்துடுறோம். பாபா நம்மை தன்னுடையவராக ஆக்கி ஆஸ்திகராகவும் त्रिकालदर्शियाகவும் ஆக்கி கொண்டிருக்கின்றார். हम रचयिता और रचना के आदि मध्य अंत को जान जाते हैं। நாம் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்தை தெரிந்திருக்கின்றோம். கீத் தீரஜ் தர் மனுவா. பாடல், பொறுமையாக இருங்கள் மனிதர்களே, பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. ये कौन कहते हैं? बच्चों को बाबा ही कहते हैं। सब बच्चों को कहना होता है क्योंकि सब दुखी हैं, अधर्य है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி, பொறுமையாக இருங்கள் மனிதர்களே என்று யார் சொல்கிறாங்க? குழந்தைகளுக்கு பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொறுமையாக இருங்க, தைரியமாக இருங்க, துக்கப்படாதீங்கன்னு பாபா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா குழந்தைகளும் எல்லா ஆத்மாக்களுமே துக்கியாக இருக்கிறோம், தைரியம் இழந்தவங்களாக இருக்கிறோம். बाप को याद करते हैं आकर दुख से लिबरेट करो, सुख का रास्ता बताओ. பாபா நம்ம நினைவு பண்ணிகிட்டே இருந்தோம், பாபா வாங்க எங்களை துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்க, விடுபட வைங்க, சுகத்துக்கான வழி சொல்லுங்க என்று கேட்டுகிட்டே இருந்தோம். अब मनुष्यों को उसमें खास भारतवासियों को ये याद नहीं, हम भारतवासी बहुत सुखी थे. இப்போ மனிதர்களுக்கும் அதுலேயும் குறிப்பாக பாரதவாசிகளுக்கு இது ஞாபகத்திலே இல்லை, நம்ம பாரதவாசிகள் ரொம்ப சுகமான ஆத்மாக்களாக இருந்தோம் என்பது ஞாபகத்தில் இல்லை. सर्व का सदगति दाता एक बाबा ही है, कोई भी होंगे भगवान का इशारा ऊपर ही करेंगे. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபா ஒருத்தர் தான். அதனால் யாராக இருந்தாலும் சரி, பகவான் எங்கன்னு கேட்டால் அவர் மேலே தான் இருக்கார் என்று இஷாரா காட்டுறாங்க. अब बाबा बिगर बच्चों को परिचय कौन दे? பாபா ही बच्चों को अपना परिचय देते हैं. அப்பா தான் குழந்தைக்கு தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்கணும். குழந்தைங்க தானாக எப்படி அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்குவாங்க? அம்மா அப்பா தானே சொல்லி கொடுப்பாங்க, அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும். அதுபோல் பாபா கூட இந்த உலகத்திற்கு வந்து முதல்ல அவரை பற்றி அறிமுகத்தையும் கொடுக்குறாரு, நம்மை பற்றி அறிமுகத்தையும் கொடுக்குறார். பாபா வரலைன்னா பாபாவை பற்றி யார் தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க? பாபா வந்து குழந்தைகளை ஆஸ்திகராக ஆக்குகிறார், திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றார். ओ होते हैं हत्या के ड्रामा, ये है बेहद का. इस बेहद के ड्रामा में हम सुख भी बहुत देखते हैं. எல்லைக்குட்பற்ற ட்ராமாங்கிறது உலகத்தில் இருக்குது, ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் நாம் தான் நிறைய சுகத்தை பார்த்துட்டோம், இப்போது துக்கத்தையும் பார்த்துட்டோம். இந்த நாடகத்தில் பாருங்கள், எல்லாமே கணக்கு வழக்கு இருக்கிறது. ज्ञान देने वाला ज्ञान सागर एक ही बाबा है, सर्व की सदगति करते हैं. பாரத் மே தேவி தேவதாவும் கா ராஜ்யத்தா சத்கதி தே. ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல், ஞான கடல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். அவர் தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
बाबा आकर सच्ची गीता सुनाते हैं, सहज राजयोग सिखलाते हैं, देही अभिमानी बने तो धारणा भी हो. பாபா குழந்தைகளுக்கு உண்மையான கீதையை சொல்லிக் கொடுக்கிறார், உண்மையான கீதை ஞானத்தை கொடுக்கிறார், சஹஜ் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேஹி அபிமானி ஆகிட்டிங்கன்னா தாரணைகள் கூட ஏற்படும். தேக அபிமானத்திலையும் இருக்கிற வரைக்கும் எந்த விஷயங்களையும் நம்மால் தாரணை பாபா சொல்கிறத கடைபிடிக்க முடியாது. इस दुनिया को कहा ही जाता है पाप की दुनिया, दुख की दुनिया. सत्युग कहा जाता है सुख की दुनिया. இந்த உலகத்தை தான் சொல்லப்படுது பாவமான உலகம், துக்கமான உலகம்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தை சுகமான உலகம்னு சொல்கிறோம். बाबावी यथार्थ महिमा तुम बच्चे ही जानते हैं. मनुष्य ने ना बाप को जानते ना बाबा की महिमा को जानते हैं. பாபாவுடைய யதார்த்தமான புகழை குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்குறோம். மனிதர்கள் பாபாவை தெரிஞ்சுக்கல, பாபாவுடைய மகிமைகளையும் தெரிஞ்சுக்கல. बाबा रोज समझाते रखते हैं, एक तो देही अभिमानी बनो और सबको बेगाम पहुंचाओ. பாபா டெய்லி புரிய வச்சுட்டே இருக்கிறார், தேஹி அபிமானி ஆகுங்கள் மற்றும் அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுங்கள். அச்சா நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். கிசி से भी घृणा व नफरत नहीं करनी है. रहम दिल बन दुखी आत्माओं को सुखी बनाने की सेवा करनी है. எந்த ஆத்மா மீதும் யார் மீதும் வெறுப்பு கோபம் என்பதை செய்யவே கூடாது, காட்டவே கூடாது. வெறுப்படையக்கூடாது, கோபத்தை காட்டக்கூடாது. கருணை உள்ளமுடையவராகி துக்கமான ஆத்மாக்களை சுகமாக ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும். பாப் சமான் மாஸ்டர் அன்பு கடலாக ஆக வேண்டும். सेकेंड पॉइंट, भगवान के हम बच्चे हैं, इस नशे व खुशी में रहना है, कभी माया के उल्टे संक में नहीं जाना है. நாம் பகவானுடைய குழந்தைகள் என்ற குஷி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். ஒருபோதும் மாயாவுடைய தலைகீழான தொடர்பில் செல்ல வேண்டாம். देही अभिमानी बनकर ज्ञान की धारणा करनी है. தேஹி அபிமானியாக ஆகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். வரதான், बाप समान वरदानी बन हरे के दिल को आराम देने वाले மாஸ்டர் திலாராம் பவ. வரதானம், பாபாவிற்கு சமான் வரம் கொடுப்பவராகி வரதானி ஆகி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு கொடுக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுங்கள். மாஸ்டர் உள்ளத்தை கவர்பவர் ஆகுங்கள். जो बाप समान वरदानी मूर्ति बच्चे हैं, वो कभी किसी की कमजोरी को नहीं देखते, वो सबके ऊपर रहम दिल होते हैं. யார் பாபாக்கு சமான் வரதானி மூர்த்தியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க ஒருபோதும் யாருடைய பலகீனத்தையும் பார்ப்பது கிடையாது. அனைவர் மீதும் கருணை உள்ளமுடையவராக இருப்பார்கள். जैसे बाबा किसी की कमजोरियां दिल पर नहीं रखते, तो ऐसे वरदानी बच्चे भी किसी की कमजोरी दिल में धारण नहीं करते हैं. वे हर एक के दिल को आराम देने वाले मास्टर दिलाराम होते हैं. எவ்வாறு பாபா யாருடைய பலகீனத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் வச்சுக்கிறதே கிடையாது, அதே போல் வரதானி குழந்தைகள் கூட யாருடைய பலகீனத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு கொடுக்கக்கூடிய மாஸ்டர், உள்ளத்தை கவரக்கூடியவர் திலாராமாக இருப்பாங்க. इसलिए साथी हो या प्रजा सभी उनका गुणगान करते हैं. ஆகையினால வரதானி குழந்தைகளை கூட இருக்கக்கூடியவங்களும் சரி, பிரஜைகளும் சரி, அவங்களுடைய புகழ் எல்லாரும் பாடுவாங்க. சபைக்கு அந்த சஹி ஆசீர்வாத் நிகழ்த்தி ஹே, ஏ ஹமாரா சதா ஸ்னேஹி சஹயோகி ஹே. எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் தானா இந்த ஆசீர்வாதம் ஏற்படும். இவங்க எங்களுக்கு எப்பொழுதுமே அன்பானவங்களாகவும் சகயோகியாகவும் இருக்கிறாங்க என்று புகழ் பாடுவாங்க. ஸ்லோகன், சங்கம் பர் சிரேஷ்ட ஆத்மா ஓ ஹே जो सदा बेफिक्र बादशाह हैं. சங்கம் யுகத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் யார் என்றால், யார் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றார்களோ அவங்க தான் சங்கம் யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மாக்கள்.
ज्ञानी तो आत्मा बच्चों की भूल होने से 100 गुना दंड है. மம்மாவுடைய விசேஷமான வகுப்பு இருக்கிறது. மம்மா அதில் சொல்லியிருக்கிறாங்க, ஞானம் நிறைந்த குழந்தைகளுடைய தவறுக்கு 100 மடங்கு தண்டனை இருக்கிறது என்பதை பற்றி மம்மா 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அழிவற்ற ஞான யஜ்யத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சாக்ஷாத் பரமாத்மா கை பிடிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட தெரிந்தோ தெரியாமலோ சில குழந்தைகள் தவறு பண்ணிடுறாங்க, விக்ரமா பண்ணிடுறாங்க. அதற்கு அப்போது ஞானத்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் நல்ல என்ன கர்மா செய்கிறோமோ அதற்கு 100 மடங்கு பலன் இருக்கிறது. ஆனால் அதே போல் ஞானத்தை அடைந்த பிறகு ஏதாவது தவறு பண்ணுறோம் அப்படின்னா 100 மடங்கு தண்டனையும் இருக்கிறது. ஆகையால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மம்மா சொல்கிறாங்க, தவறு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா பலகீனமாக ஆகிடுவோம். சின்ன 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 தவறோ பெரிய தவறோ அப்போது நாம் மாட்டிக்கிறோம் பாபா கிட்ட. அப்போது அது சின்னதோ பெருசோ ஆனால் அதற்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் புரிஞ்சுக்கங்க. எப்படி பாருங்கள், உலகத்தில் கூட பெரிய பெரிய மனிதர்கள் ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கூட பெருசாக கிடைக்கிறது. ஆனால் யாருக்கு ரொம்ப கீழான நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய தண்டனைங்கிறது இருக்காது. அதே போல் நாம் இப்போ எப்பேற்பட்ட குழந்தைகள், பரமாத்மாவனுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ அந்தளவுக்கு நமக்குள்ள தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். சத்தியமான பாபா கிட்ட வந்திருக்கிறோம். பாபா கிட்ட நாம் சத்தியமாக இருக்கணும். அடுத்து மம்மா 2வது விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, பரமாத்மா அறிந்தவர் அறிய வைப்பவர் என்று சொல்லியிருக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. எல்லாருடையும் உள்ளத்தை தெரிந்தவர்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. பாபா இந்த சிருஷ்டியினுடைய படைப்பினுடைய 3 காலத்தையும் தெரிந்தவர். அதனால தான் அறிந்தவர் அறிய வைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல், சத்தியதா மற்றும் நாகரிகத்தை நம்முடைய கல்ச்சராக ஆக்குவதற்காக பாபா சொல்கிறாங்க, कभी भी सभ्यता छोड़ करके सत्यता को सिद्ध नहीं करना. सभ्यता की निशानी है निर्माणता. ஒருபோதும் நாகரிகத்தை விட்டுவிட்டு நாகரிகம் அநாகரிகம் என்று பாபா இந்த அவ்யக்த இஷாரால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாகரிகம் அப்படின்னாலே தெய்வீக குணங்களை கடைபிடிப்பது, அநாகரிகம் அப்படின்னா கோபப்படுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரி கெட்ட குணங்களை தான் பாபா அநாகரிகம் சொல்லிகிட்ருக்கார். அப்போது நம்முடைய நாகரிகத்தை விட்டுட்டு நாம் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டாம். நாகரிகத்தினுடைய அடையாளம் என்ன? பணிவாக இருப்பது. நிர்மாண்தா நிர்மாண் கா காரிய சஹஜ் கர்த்தி ஹே. யார் பணிவாக இருக்காங்க அவங்க படைத்தல் காரியத்தை ஈஸியாக பண்ணிடுவாங்க. எப்போ வரைக்கும் பணிவானவங்க ஆகலையோ அப்போ வரைக்கும் நம்மால் எதையும் உருவாக்கவே முடியாது, படைக்க முடியாது. ஞானத்தினுடைய சக்தி அமைதி மற்றும் அன்பு, அஞ்ஞானத்தினுடைய சக்தி கோபம். இப்போ அஞ்ஞானத்தினுடைய சக்தினால் கோபத்தை சில குழந்தைங்க தன்னுடைய சம்ஸ்காரமாக ஆக்கிடுறாங்க, யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. சில நேரத்தில் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தினுடைய விஷயங்களையும் சமஸ்காரமாக ஆக்குங்க, அப்போ நாகரிகம் என்பது வந்துவிடும். ஓம் சாந்தி.